Monica Productions சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ராமேஸ்வரத்தில் தொடர் மழையின் காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார். டிட்வா புயலினுடைய தாக்கம் தென் மாவட்டங்களிலும் எதிரொலிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ராமேஸ்வரத்தின் எந்தெந்த பகுதிகளில் இப்படி குடியிருப்பு பகுதிக்குள் நீரானது சூழ்ந்திருக்கிறது? அந்த குடியிருப்பு வாசிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அந்த குடியிருப்புகளிலிருந்து அந்த மழைநீரை நீக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம். வணக்கம் கனகவரா. அதாவது டிட்வா புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக ராமேஸ்வரம் பகுதி, ராமன், மண்டபம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது காற்றுடன் வேகமாக பெய்து வருகிறது. மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதன் காரணமாகவும் கடல் சீற்றம் காரணமாகவும் இந்த பகுதியில் மழையானது பெய்து வருகிறது. நேற்று முதல் பெய்த கனமழை காரணமாக ராமேஸ்வரத்தை அடுத்த நடராஜபுரம் மீனவர் கிராமம், இந்த கிராமத்துல சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறாங்க. இந்த பகுதி மீனவர்கள் தனுஷ்கோடி பகுதியில் நாட்டுப்பறவை மூலமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வராங்க. நேற்று பெய்த கனமழையின் காரணமாக நடராஜபுரம் குடியிருப்பு பகுதியில் முழுமையாக, அதாவது நடராஜபுரம் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மழைநீர் புகுந்துள்ளது. இந்த பகுதியில் மழைநீர் புகுந்துள்ளதால் இரவு முழுவதுமே அங்குள்ள மீனவ பொதுமக்கள் தூங்காமல் மழைநீரை, வீட்டுக்குள் உள்ள மழைநீரை தங்கள் பாத்திரத்தின் மூலமாக அள்ளி வெளியே ஊட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், இரவு முழுவதும் தூங்காமல் நின்று கொண்டே இருந்ததாகவும் தெரிவித்து வர்றாங்க. இதே போல இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மழைநீர் தேங்கி உள்ளதால அருகில் உள்ள வனப்பகுதி உள்ளதால் இந்த பகுதியில் விஷப்பூச்சிகள் வீடுகளுக்கு புகுந்து வருவதால் ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லாமல் இருப்பதாகவும் கருதுகின்றன. உடனடியாக இந்த பகுதியில விரைந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த மழைநீரை எடுக்கும் பணியில தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விட்டிருக்காங்க. அதே போல இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால காலை முதலாக நேற்று முதல் இரவு முதலே இந்த பகுதியில் வீடுகளுக்கு சமைக்க முடியாமல் பசி பட்டியமாக இருப்பதாகவும் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்து வராங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மழை பெய்து வருவதால் மீட்பு பணியில் ஈடுபட முடியாமலும் மக்களை வெளியேற்ற முடியாமலும் ஈடுபட்டு வராங்க. இந்த பகுதியில மீனவர்கள் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த ஆண்டாண்டு காலமாக எப்போது மழை பெய்ந்தாலும் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மழைநீர் வீடுகளுக்கு புகுந்து வருவதாகவும், பல்வேறு முறை கோரிக்கை விடுத்தும் இதே நிலையை தொடர்வதாகவும், இனி வரும் காலங்களிலாவது இந்த மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். மூணு நாளாக எங்கள் ஊரில் சரியான மழை, பூச்சி புழு மிளக்குது. எங்களுக்கு சோறாகி திங்க இடம் இல்லை. நாங்கள் தண்ணிக்கில் கிடந்து தெத்தரிக்கிறோம். பச்சை பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியல. எங்களால் ரொம்ப 3 நாளாக ரொம்ப சிரமப்பட்டு, முழங்காலுக்கு இருக்குது தண்ணி, இடுப்புக்கு இருக்குது. எங்கள் ஊருக்குள்ள தண்ணி எந்த பக்கமும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. டவுன்ஷிப்லேருந்து பார்வையிடுங்க, பார்த்துட்டு மக்களுக்கு மக்கள் இப்படி தண்ணிக்குள்ளே மிளக்குறமே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்க. கேளுங்க. நாங்கள் மக்கள் இந்த கருமாயப்பட்ட இந்த வெள்ளத்தில் கிடந்துக்கிட்டு தண்ணி ஓடுக்கு ஒரு பக்கமும் வாய்ப்பு இல்லை. பிள்ளையெல்லாம் சோறாகி கொடுக்க முடியாமல் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பட்டினி பஜ்மா ஒரு பாத்ரூம் இதுக்கு போக முடியாமல் நின்றுக்கிட்டு மக்கள் கிடந்து தவிக்கிறத பாருங்கள் எல்லா பேரும். இந்த நடராசபுரத்தில் இந்த நிலைமையில் இருக்குது. தண்ணியில் கிடந்து செத்தளிக்கிறோம். எங்கள் புள்ள குட்டியெல்லாம் நின்று தவிக்குது. பசி அமர்த்த முடியல, எங்களுக்கு ஒரு அடுப்பு பற்ற வைக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நின்று நாங்கள் கருமாயப்பட்டுக்கிட்டு நிற்கிறோம். அளவுக்கு மேலே தண்ணி 3 நாளாக மிஞ்சி போய் நிற்கிது. ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. எங்கள் ஊரில் பூச்சி புழு பாம்பு பட்டிலாம் ஊர் வீட்டுகளுக்கு இது பண்ணுது, இம்சப்படுத்துது. பாருங்கள்.